எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து கோபம். கோபத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். கோபப்படுவதனால் உங்களுக்கு நன்மை தான், 100% நன்மை. சொன்னால் உன்னை நம்ப முடியுமா? அதுதான் உண்மையே. கோபப்படும் போது உன்னோட மனநிலை ஒருநிலைப்படுகிறது. கோவப்படும் போது உன்னோட நரம்பு மண்டலங்கள்லாம் புத்துணர்ச்சி அடைகிறது. எல்லாமே எழுந்துக்க பார்க்கும். ப்ரெஷர் அதிகமாகும், சூடு அதிகமாகும் மண்டையில். இதை நீ புரிஞ்சுக்கிட்டா யோகம், இதை நீ புரிஞ்சுக்கலாம் சாபம். இதுதான் கான்செப்ட். கோவப்படும் போது ஆழ் மனசுக்கு நான் கோவப்படுறேன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டாலுமே முக்காவாசி மனநிலை சீரடைஞ்சிடும். நோயிலிருந்து உன்னை காப்பாற்றிக்க முடியும். கோபம் என்பது ஒரு அற்புதமான ஆற்றல். அந்த ஆற்றலை சரியான முறையில் கையாள தெரிஞ்சிட்டோம்னா உனக்கு அது யோகம். ஒரு ஞானி, உண்மையான ஒரு தலை சிறந்த ஞானி என்ன பண்ணுவானா, இந்த கோபத்தை தனக்கு, இந்த கோப ஆற்றலை ஞான ஆற்றலாக மாற்றிப்பான். தன்னோட ஜீவனை அடையிறதுக்காக இந்த கோப ஆற்றலை பயன்படுத்துவான். இறுதி கட்டத்தில் இந்த கோப ஆற்றல் தான் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கும். தன் நிலையை உணர்றதுக்கு இந்த கோபம் தான் அவனுக்கு 100% உதவும். ஆனால் ஒரு போகி இந்த கோபத்தை அற்புதமான விஷயத்துக்கு பயன்படுத்தி தன்னோட ஜீவனை வீணாக்கிப்பான். இதுதான் உண்மையான கருத்து. எந்த ஒரு உனக்குள்ள இருக்கிற எந்த ஒரு ஆற்றல் தன்மை உள்ள ஒரு குணாதிசயமோ எதுவுமே வீண் கிடையாது. நீ கையாளுற தன்மையை பொறுத்து இருக்கு. அந்த ஆற்றலோட தன்மையை நீ எப்படி கையாளுறியோ அந்த தன்மையை பொறுத்து தான் அந்த ஆற்றலே வேலை செய்யும். இப்போ நீ கோவப்படுறதுனால, நீ கோவப்பட்டுட்டு கடைசியில் நான் கோவப்படலன்ற ஒரு சமாதானத்துக்காக இன்னொரு ஆற்றலை நீ உனக்குள்ள மண்டைக்குள்ள செலுத்துவ. அப்படிலாம் தேவையே இல்லை. நீ கோவப்பட்டினா, ஆமாம் நான் கோவப்பட்டேன், உனக்கு நீ புரிஞ்சுக்கிட்டா போதும், நான் கோவப்படுறேன். புரியுதுங்களா? அப்படி நீ கோவப்படுற நீயே உன்னை நீ ஒத்துக்கிட்டீனாலுமே உனக்கு பாதி மன உளைச்சல உங்ககிட்ட இருக்காது, பாதி டென்ஷன் இருக்காது. அந்த கோபத்தால் வர நோயும் உங்ககிட்ட உன்னை அணுகாது. ஏன்னா நீ ஒத்துக்கிற. ஒரு விஷயத்தை நீ ஒத்துக்காதனால, ஆழ் மனசு கூட நீ போராடுறதுனால தான் அதுக்கும் உனக்கும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குமே தவிர கடைசி வரைக்கும் முடிவே வராது. இதில் தான் டென்ஷனு, ப்ரெஷரு, லொசு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருக்கும். முதல்ல நீ ஒத்துக்கோ. உனக்கு ஒரு குணம், உனக்குள்ள ஒரு ஆற்றல் உன்னை தாக்குதா, ஆமாம் எனக்கு இது தாக்குது அப்படின்னு நீ ஒத்துக்க. உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பசி வருதுன்னு முதல்ல உன் மைண்டுக்குள்ள, ஆமாம் எனக்கு பசிக்குதுன்னு உனக்குள்ள நீ முதல்ல நினைக்கணும். பசி எடுக்குது சோத்தை நினைக்கக்கூடாது. தாகம் எடுக்குதா, ஆமாம் எனக்கு தாகம் எடுக்குதுன்னு உனக்குள்ள நீ முதல்ல நினைக்கணும். எனக்கு தாகம் எடுக்குது, ரைட்டு. தாகம் எடுக்குதுன்னு சொல்லி தண்ணி நினச்சிக்கூடாது. அதுதான் உனக்கு நோயாக மாறுது. முதல்ல உன் மைண்டுக்கு கமாண்டு கொடு. உனக்குள்ள ஒரு ஆற்றல் உன்னை தாக்குது. பசி ஆற்றல் தாக்குது, தாக ஆற்றல் தாக்குது, கோவ ஆற்றல் தாக்குது. ஆமாம் இது என்ன தாக்குது அப்படின்னு நீ கமாண்டு கொடுத்தீங்கன்னா உன் உடம்புல நோயும் சேராது, உனக்கு மன உளைச்சலும் வராது, உன் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். கோபம் ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதம். இந்த கோபத்தை பயன்படுத்தி உன் உடம்பை ஹீட்டு ஏற்றிக்கலாம். ஒரு ஞானி அதை தான் செய்கிறான். புரியுதுங்களா? ஒரு உண்மை உணர்ந்த ஞானி இந்த கோபத்தை பயன்படுத்தி தன்னோட ஆற்றலுக்கு ஒரு வலிமையை சேர்த்துக்கிறான். கோபம் என்பது 100% நன்மையை தான் நமக்கு தருது. ஒரு பொருளை கையாளுற விதத்தில் கையாண்டாதான் அந்த பொருளுக்கு நமக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப நாளைக்கு நிற்கும். ஒரு பொருளை நீ சரியான முறையில் கையாளாமல் அந்த பொருளை தவறான முறையில் கையாண்டினா அந்த பொருள் வீணாயிடும். அப்படிதான் அந்த உடம்பும் உங்களோட மனமும். நல்லா முயற்சி பண்ணி உங்களோட ஆற்றலை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. உங்கள் ஜீவனை நீங்கள் காப்பாற்றிக்கிங்க. நன்றி, வணக்கம்.